Friends, welcome to my channel. Those who subscribe to my channel, thank you so much. Keep watching. Please support to my channel. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஓட்ஸ் கோகோனட் லட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து இந்த 1 கப் அளவு ஓட்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இது வந்து குக் பண்ணிக்கோங்க, ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை வெளியே எடுக்க போகிறேன். ஸோ இப்போது அதே பேனில் வந்து நான் கோகோனட் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கிரேட்டட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 1/3 கப் வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/3 கப் ஜாகிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஜாகிரி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் கார்டமன் பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக இந்த ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. போதே வந்து நம்ம வந்து லட்டு ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள் ஓட்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லட்டு ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து சூடாக இருக்கும் போதே வந்து லட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஓட்ஸ் வந்து நான் அப்படியே ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு கொஞ்சமாக பவுடர் பண்ணி லைட்டாக அப்படி கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ஓட்ஸ் கோகோனட் லட்டு ரெடி. இந்த ஓட்ஸ் வந்து நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.